தமிழ்நாடு மேதகு ஆளுநர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். பாருங்க, பத்திரிகை துறையை சேர்ந்த ஊடகவியலாளருக்கு நான் அன்பாக சொல்கிறேன், நான் எப்போதெல்லாம் உங்களை சந்திக்க நீங்கள் விரும்பின அப்போதெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அறைக்குள் வருகிற போது இப்படி அமைதியின்மையை நீங்கள் உருவாக்கினால் நான் பத்திரிகை செய்தி எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன். தயவுசெய்து சொல்கிறேன், வந்தால் கோஆப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கொள்வதும் அதற்காக காலை விரயமாவதும் எனக்கு ஏற்புடையதாக படவில்லை. தயவுசெய்து நீங்கள் அத்தனை பேர் ஒத்துழைப்பு தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். படிச்சிடறேன். தமிழ்நாடு 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அலுவல் ஆய்வு குழு கூட்டம் முடிந்த பிறகு மற்ற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். எப்போது அலுவல் ஆய்வு குழு கூட்டம் நடந்தாலும் அனைத்து தகவலும் உங்களோடு பரிமாறப்படும். சட்டமன்ற பேரவை ஆளுநர் உரை நிகழ்கிற போது என்ன நடக்கிறது என்பதை நீங்களே பார்க்க போகிறீர்கள். அதிமுக விவகாரத்துல ஏற்கனவே மனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பா நம்ம எதுவும் முடிவு எடுத்திருக்கோமா, இல்ல அசெம்பிளில அனௌன்ஸ் பண்ணுவோமா? முடிவு எடுத்திருந்தா தான் உடனே அறிவிச்சிருப்பேன். ஆய்வில் உள்ளது, ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். உரிய நடவடிக்கைகளாக காத்திருங்கள். உரிய நேரத்தில் ஆய்வு முடிந்த பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கைக்கு உங்களிடம் அறிவிக்கப்படும். மக்கள் இப்போது தமிழக மக்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் எல்லாவற்றையும் லைவாக பார்த்த பிறகு அதிகமாக சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினர் இதுவரை அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாமல் அவ்வப்போது செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக ஆர்வத்தோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அமைச்சர்கள், நாம் விரும்பி விரும்பி இன்றைக்கு பதவியில் அமர்த்தி இருக்கிற மாண்பு முதலமைச்சர் எப்படி இருக்கிறார் என்பதை நேரடியாக பார்த்து கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் நாம் எடுப்போம். தயவுசெய்து இன்னொரு ஆலோசனை தப்பாக எடுத்துக்காதீங்க. கையில் நான் ஏதாவது பேப்பர் படிச்சிருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் பேசுவதற்கு முன்பாக அது என்ன இருக்குது நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் தவறுங்க. அது விரும்பத்தகாது தேவையற்றதுமாக நான் கருதுகிறேன். எடுக்காதீங்க. ஏன்னா நான் சொல்லப்போ அதுதான் அதில் வரப்போகிறது. அப்போ நான் அந்த பத்திரிகை நீங்கள் அது முன்னாடி அதை எடுப்பதும் எங்களுக்கு தெரியாமல் எடுப்பதும் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.